காலை வணக்கம் நான்சி மற்றும் பிரிட்னி. நீங்கள் எப்படி தூங்கினீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கூண்டுகளில் ஏன் இருக்கிறீர்கள்? மேலும் சுவரில் உள்ள இந்த விசித்திரமான பொத்தான்கள் என்ன? ஓ, மற்றவரும் யார்? மிஸ்டர் கிளவுன், இங்கிருந்து எப்படி வெளியேறுவது என்று பெண்களுக்கு சொல்ல முடியுமா? அவர் பிரிட்னியை ஒரு பொத்தானை அழுத்த சொல்லி இருக்கிறார் போல. சரி, வேற வழி இல்லை, முயற்சி செய்யலாம். வாவ், அது என்ன? நுடல்லா நல்லதாகவே இருக்கிறது. வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய நுடல்லா வாலிய பார்த்ததுண்டா? வாவ், மிஸ்டர் கிளவுன் கூட தன்னை தடுத்துக் கொள்ள முடியவில்லை. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இப்போது ஓ மை காட், அவர் என்ன செய்கிறார்? கவனமாக இரு பிரிட்னி. ஓ இல்ல, அவள் முழுவதும் நுடல்லாவால் மூடப்பட்டு விட்டாள். ஆனால் அது உண்மையில் அவ்வளவு மோசமா? சாக்லேட் பார்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றன என்று சொல்கிறார்கள். மேலும் அது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ருசியாக இருக்கிறது. சிரிக்காத நான்சி. நீங்க என்னாக போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். நீங்கள். நான் இப்போது சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். வணக்கம். சரி, சரி பிரிட்னி, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லலாம். அதனால் நாங்கள் நான்சியின் அதிர்ஷ்டம் எவ்வளவு என்பதை கண்டுபிடிப்போம். சரி நான்சி, பார்க்கலாம். ஒரு வானவில், அதுக்கு என்ன அர்த்தம் மிஸ்டர் கிளவுன்? ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது. வானிலை முன்னறிவிப்பாளர்கள் வானவில் மழையை வாக்குறுதி அளித்தனர் போல. கவனமாக இரு நான்சி. வாவ், நான்சி இப்போது முழுவதும் வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார். அவள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறார். அது போல் இருக்கிறது. மிஸ்டர் கிளவுன் நிறங்களை விட்டு வைக்க மாட்டார். ஆம், இப்போது நான்சி ஒரு குளத்தில் விழுந்தது போல் இருக்கிறார். ஓ காத்திரு, கவனமாக இரு பிரிட்னி. நீ 2 பொத்தான்களை ஒரே நேரத்தில் அழுத்தியதாக தெரிகிறது. இப்போது என்ன நடக்கும்? நாமே தெரிந்து கொள்வோம். தேன், எவ்வளவு பெரிய பீப்பாய், இனிய சுவையான சிகரெட்டுகள். கவனமாக இரு. வாவ், அருகில் தேனீக்கள் இல்லை என்று நம்புகிறேன். பாருங்கள் எவ்வளவு தேன் பிரிட்னி மீது ஊற்றப்பட்டுள்ளது. இந்த சேன்மழை எப்போது முடியும்? யம் 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 யம். அடுத்தது என்ன? இறகுகளா? ஓ இல்லை, இறகுகள் சுவையானவை அல்ல. அவை ஒட்டிய தோலுக்கு ஒட்டிக்கொள்ளும். ஏழை பிரிட்னி, நீ ஒரு பறக்கும் கோழி. பிரிட்னி, நான் நான்சி இருந்தால் நான் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க மாட்டேன். ஏனெனில் அடுத்தது அவள்தான். சரி, நான் பொத்தானை தேர்வு செய்கிறேன். நான்சி, பார்ப்போம். ஆப்ஸ், நான் சொன்னதுதான் இதுதான். மகிழ்ச்சியாக இருக்க இது மிகவும் விரைவாக இருந்தது. இந்த பெரிய பச்சை சளிய பாருங்கள். எப்படி நீள்கிறது. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் நீ சளியில் நீந்த வேண்டி இருக்கும். ஓ, அது எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. ஓ மை காட், சுவாசிக்க மறக்காத நான்சி. அப்படியே. ஆமாம், அதுதான் துரதிர்ஷ்டம். சரி பிரிட்னி, உன் அதிர்ஷ்டத்தை நீயும் முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அப்படி என்றால் இறகுகளை தவிர இந்த முறை அவளை என்ன காத்திருக்கிறது? காத்திருங்கள், அது கிளிட்டரா? என்ன அழகு, எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. நீல சீக்வின்களின் மழையை யார் ஆர்டர் செய்தார்? கண்டிப்பாக நான் அல்ல. ஓ, ஆரோக்கியமாக இரு பிரிட்னி. ஹே, அந்த கண்ணாடி துகள்கள் உன்னிடம் மோசமாக தெரியவில்லை இல்லையா? வாவ் வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் நீல கண்ணாடி துகள்களை அடிக்கடி அணிய வேண்டும் என்று நினைக்கிறேன். அது எனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி சரி, உன்னை பாராட்டிக்கொள். அது போதும், விளையாட ஆரம்பிக்க நேரம். பொத்தானை அழுத்து நான்சி. சரி, பார்ப்போம். ஓ வாவ், இது ஒரு வெடிக்கும் கிராமர். இது உன் வாயில் மிகச் சிறப்பாக வெடிக்கிறது. சரி நான்சி, உன் வாயை அகலமாக திற. இது இப்போது குளிர்ச்சியாக இருக்கும். அரி என்றால் ஆமாம், நான்சி தன் மீது சுவையான ஏதோ ஒன்று பொழிகிறது என்பதை உணர்ந்துவிட்டாள். எவ்வளவு குளிர். ஓ, பிரிட்னி கூட கொஞ்சம் விரும்புகிறாள் போல. என்ன? ஹே ஹே, அது நியாயமில்லை. பிரிட்னி சலிசாஸ் இவர் சுவையானவர் பொழுது நான்சியின் திட்டங்களில் இல்லை. செவிஷாக வெடிக்குங்கிறாமல் முடிந்து விட்டது போல. அடுத்த சவாலுக்கு செல்ல நேரம். இப்போது உன் முறை பிரிட்னி. யாருக்கு தெரியும், அவளும் ஏதாவது சுவையானதை பெறலாம். ஓப்ஸ், ஆம், பூனைகளுக்கு, ஆனால் மனிதர்களுக்கு அல்ல. எவ்வளவு பூனை உணவு இருக்கிறது பாருங்கள். இது 100 பூனைகளுக்கு போதுமானது, அல்லது ஒரு பிரிட்னிக்கு இல்ல. ஆஃபக், அது அருவருப்பாக இருக்கிறது. மிகவும் தனித்துவமான வாசனை. ஆம், உண்மையில் குறைந்தது பேக்கேஜிங் முடிஞ்சது நல்லது. நான்சி, தூங்காதே. என்ன? விரைவாக பொத்தானை அழுத்து.
உங்கள் எதிர்பார்ப்பு ஒரு முட்டை அருவருப்பு. சரி, மிஸ்டர் கிளவன் ஆச்சரியங்களால் நிறைந்தவர். இந்த பெரிய முட்டை கூடை பாருங்கள். இது எல்லாம் நான்சியின் மீது சிந்த போகிறதா? ஐயோ, vermachteren. Definitely house renew. நீரும் அசௌகரியமய. ஐயோ, எவ்வளவு முட்டைகள்! ஒரு முட்டை நான்சியின் வாயில் நேராக மோதியது போல தெரிகிறது. ஓ, பிரிட்னியின் நண்பரை இவ்வளவு சிரிக்க கூடாது போல இருக்கிறது. ஒரு துல்லியமான தாக்கம். ஓ இல்லை, பிரிட்னி தவறுதலாக பல பொத்தான்களை அழுத்திவிட்டார். இப்போது என்ன நடக்கப் போகிறது? நாமே காண்போம். வாவ், கோலா நல்லதாக இருக்கிறது. கோலாவை யார் விரும்ப மாட்டார்கள்? குறிப்பாக அதுக்கு பெருமளவு இருக்கும்போது. சரி, மிஸ்டர் கிளவன், பிரிட்னிக்கு இந்த குளிர்ச்சியான பானத்தை கொடுக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், பிரிட்னி மீது மிகவும் ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது என்று அவள் உணர்ந்து விட்டாள் போல் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது! இனிப்பு சோடாவால் பிரிட்னி இப்போது முழுவதும் நாற்றமடிக்கிறாள். ஆனால் அது நிச்சயமாக மதிப்புள்ளது. நிறுத்து. அது என்ன மாவு? ஒரு முழு வாளி மாவு. கவனமாக இரு பிரிட்னி, உன் வாயை மூடிக்கொள். இது அப்படி ருசியாக இல்லை. ஓ, தயவு செய்து. ஓ, இந்த மாவு மழையை பாருங்கள். ஓ மை காட்! ஓ, பாவம் பிரிட்னி. ஆமாம், கோக் மழை மிகவும் நன்றாக இருந்தது இல்லையா? சரி, கவலைப்படாதே. அடுத்த முறை உனக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கும். நான்சி, இது உன் முறை. ஓப்ஸ், முடி 2 பொத்தான்கள். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம்? வாவ், நீங்கள் இதுவரை இவ்வளவு பெரிய கிரீம் பார் பார்த்ததுண்டா? ஒரு வூப்பர்ல எவ்வளவு கிரீம் அடங்கும்? போகலாம். வாவ், எவ்வளவு கிரீம்! ஓ மை காட், நான்சி இன்னும் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று உணரவில்லை. ஹே, இந்த ஜார் ஒருபோதும் காலியாகுமா? நான்சி முழுவதும் கிரீமில் மூடப்பட்டுள்ளார். சரி, அதுவே எல்லாமா? ஓ இல்ல, திருக்கிழவனுக்கு, நம்முடைய ஹீரோவுக்கு இன்னொரு பரிசு உள்ளது. இனிப்பு தூவல்கள். அப்படியே இது விப்ட் கிரீமுடன் நன்றாக பொருந்துகிறது. சுவையாக இருக்கிறது. யம் யம், தூவல்களின் மழை. இதுதான் நான் விரும்பியது. வாவ், மழை முடிந்து விட்டது போல தெரிகிறது. நான்சி தனது இனிப்பை மனதார அனுபவிக்கலாம். ஓ, திருடன் வந்து விட்டார் போல. பிரிட்னி, அது நியாயமில்லை. நான்சிக்கு மிகவும் அதிகமான கிரீம் இருப்பதால் இழப்பை கவனிக்க மாட்டாள். பொத்தானை அழுத்த நேரம் பிரிட்னி. அப்படியா? இங்கே என்ன இருக்கிறது? வாவ், காரமான நூடுல்ஸ். என்ன பெரிய பாக்கெட்! வாவ், பிரிட்னி காரமான உணவை விரும்புவாளா என்று நம்புகிறேன். ஏனெனில் இப்போது அவள் மிகவும் காரமான மற்றும் மிகவும் சுவையான நூடுல்ஸ்களின் மலைக்காக காத்திருக்கிறாள். வாங்க போகலாம். என்ன? வாவ், இது போன்றதை நீங்க பார்த்ததுண்டா? சரி, காதுகளில் நூடுல்ஸ் சாப்பிடுவது என்ன அர்த்தம்? சரி பிரிட்னி, இந்த நூடுல்ஸ் உங்களுக்கு எப்படி ருசிக்குது? அதிகமாக ஆழ்ந்து போகாத. இது எப்படியாவது மிகவும் காரமாக இருக்கும். ஓ, கவனமாக இருங்கள் திருக்குளோன். பிரிட்னி ஒரு தீயை ஆரம்பிக்க இருக்கிறார். நமக்கு அவசரமாக தண்ணீர் தேவை. அதுதான், இது அவளை குளிர்ச்சியாக்க வேண்டும். நீ நன்றாக இருக்கிறாயா பிரிட்னி? அடுத்த முறை காரமான உணவுடன் கவனமாக இரு. நான்சி, உங்களுக்கு பொத்தானை அழுத்த நேரம் வந்துவிட்டது போல் இருக்கிறது. நான்சி என்ன பெறுவார் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். வாவ், இது புதுசாக இருக்கிறது. ஒரு பட்டாசு, மிகவும் பெரியது. வாவ், எவ்வளவு அழகாக இருக்கிறது. மிஸ்டர் கிளவன் ஒரு உண்மையான கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்வது எப்படி என்று தெரியும். அடுத்தது என்ன? ஒரு நிமிடம். அது ஒரு சாவிதானா? ஆஃப்ஸ், நான்சி இந்த சாவியை பயன்படுத்தி கூண்டிலிருந்து வெளியேற முடியாது போலிருக்கிறது. அதுதான், நல்ல வேலை. சரி பிரிட்னி, சாவியில் இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும். மூக்கை தொங்க விடாதே, உனக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் வரும். ஓ சரி, நான் KHMT தயாராகிவிட்டேன். ஓ, இப்போ அப்படியே சமூதி மூலம் தொடங்குவோம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். அதை நான் செய்ய முடியும். உனக்கு கிடைத்து விட்டது. பிரச்சனை இல்ல. சரி, நான் கீரைகளுடன் தொடங்க போகிறேன். இது கீரை. ஓ, அம்மா தயவு செய்து. அடுத்துதான் பிளெண்டர். ஆம், நீங்க எனக்கு உதவ போறீங்க. சரி, அதை அள்ளிட்டு போடுகிறேன். ஓ, அதை எப்படி செய்ய? இது சுலபம். ஆஹா, நன்றி ஜில்.
தயவு செய்து முடியும் தானே ஓ, அதுவே அனைத்தும் இல்ல. சரி, கலக்கி கலக்கி கலக்கி. ஓ இல்ல. சரி, முதல் பகுதி முடிந்துவிட்டது. உண்மையில் இதுவும் முழுமையல்ல. இந்த ஸ்மூத்தியை ருசிகரமாக்குவதற்கு இன்னும் ஏதேனும் தேவைப்படும். உதாரணத்திற்கு யோகர்ட் போன்றது. ஓ, இதை ஏற்றுக்கொள். ஆம், உணவு. ஜில், அது உங்களுக்காக. அது தரேன். ஓ, அதை எப்படி திறப்பது? ஓ இல்ல, எல்லாம் சிதறியது. அந்த உணர்ச்சி குறைவு. சரி, தயிர் டம்ளர் உள்ளே சென்று விடும். அடுத்தது தர்பூசணி. எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கு ஒரே துண்டு மட்டும் தேவைப்படும். ஜில், இது உனக்காக. என்ன? ஒரு துண்டு தர்பூசணி துண்டங்களாக கட்டாயம் வெட்டப்பட வேண்டும். ஓ ஜில், நீ நீ தர்பூசணியை மிகவும் ரசித்து விட்டாய். ஆஹா, சரி, விக்கியும் இதை ரசிப்பார் என நம்புகிறேன். முடிந்தது. இப்போது நம்மிடம் தரப்சுவாற்ற மொழி ஜூஸ் வந்து சில சிராஸ். இதுவரை இதுவே. ஆமாம். நான் அந்த பழ எல்லாவற்றையும் சாப்பிட மாட்டேன். மச்சான், அடடா, அது கூட. ஓ, நான் மன்னிக்கவும். நான் உன்னை குறிவைக்கவில்லை. அதை தவிர்க்கவே ஆனது. ஓ ஆம், நாம் சில சோடாவை பயன்படுத்த போகிறோம். அனைவரும் அவற்றை நிச்சயமாக விரும்புகிறார்கள். ஆம், இந்த சோடாவை ஒரு சிறப்பு குவளையில் ஊற்ற வேண்டும். சரி, நிறத்திற்கு ஏற்ப வெவ்வேறு குவளைகளில் ஊற்ற வேண்டும். பின்னர் அதை சலர்பிகளாக மாற்றப் போகிறோம். பல அடுக்குகளில். கொஞ்சம் அலங்காரம், ஒரு குடை மற்றும் ஒரு பைனிருக்கு தளம். அற்புதம். என்ன? சரி, இப்போது தொழில்முறை தனது வேலையை செய்ய போகிறார். நமக்கு சில ஸ்ட்ராபெரிகள் தேவைப்படும். அவற்றை அனைத்தையும் கலக்க வேண்டும். அங்கும் என்னிடம் கிரீம் இருக்கிறது. இப்போது அது எங்கள் நுண்ணூத்திரத்தின் அடிப்படையாக இருக்கும். அதை ஒரு முறை நோக்கி பாருங்கள். இது சுவையாகவும் அதிசயமாகவும் இருக்கிறது. ஓ, நான் இந்த சுவைக்கு ஆரம்பிக்க போகிறேன். சூப்பர். ஜெல்லிகள் ருசிக்கே ருசி. ஸ்மூத்தியே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கிறது. அடுத்தது என்ன இருக்கிறது? பாட்டி ஸ்மூத்தியா? ஆமா, தர்பூசணி எனக்கு பிடிக்கும். சரி, ஸ்மூத்தியே சாப்பிடுவோம். உஃப், இது ரொம்ப கேடும். துர்பலம் இல்லவே இல்ல. ஓ, வாவ், அது என்ன? இது அற்புதமாக தெரிகிறது. இது கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆமாம், நான் ஒரு தொழில்நுட்ப நிபுணர். இரண்டாம் சுற்றிற்கு எனக்கு வெஃபில்கள் வேண்டும். எனக்கு இடைவேளைக்கு சாப்பாட்டு பசிக்கிறது. பாட்டி, கவனத்தை திசை திருப்பாதே. ஒரு வாஃபிள். அதை நான் செய்ய முடியும். மாவு ஒரு ஆழமான பாத்திரத்தில் ஊற்றி முட்டை மற்றும் பாலை சேர்த்து கலக்க வேண்டும். நிச்சயமாக சீனியை மறக்க முடியாது. இந்த கலவையெல்லாம் மாவாக மாற வேண்டும். நன்று. அடுத்ததாக நான் அதை வாப்பிள் இரும்பில் ஊற்றுகிறேன். எனக்கு தெரியும், சமையல் வேலை. அது மிகவும் சிக்கலானதாக இருக்கிறது. அதை கிளறுவதே கடினம். ஓ ஆம், எனக்கு ஒரு செயல்படியான அரைப்பான் தேவை. இதை கலக்கிக் கொள்வோம். கொஞ்சம் நுடலாவை போட்டுக்கொண்டு. சரி, கலவையானது தயார். ஷிண்டி வாஃபிள் ஐரனுக்கு அதை ஊத்தி போடுவோம். என்பது கொஞ்சம் பெரியது. ஏய், என்ன? ஓ, வாஃபிள்ஸின் அளவு பற்றியது யாருக்கு தேவையானது? சுவைதான் முக்கியம். என் வாஃபிள்ஸ்கள் தயாராக இருக்கின்றன. மேலே சில மேபிள் சீரப் தேவை. அற்புதம். செயலாளர், அதுதான் நான் சரி. சிறிது கடினமான ஒன்றை செய்ய போகிறேன். எனக்கு சில செல்லரி முட்டைகள் தேவை. அதை அனைத்தையும் கலவையாக்கியில் இட்டுவிடுங்கள். அடுத்ததாக எனக்கு மாவு தேவை. இதை அதிகமாக சேர்க்க கூடாது.
ஓ, அதிகமாக வேண்டாம். மற்றும் அனைத்தையும் கலந்து விடுவோம். இப்போதுதான் நான் என் வஃபிள்களை சமைக்க தொடங்க முடியும். முழு கலவையையும் உள்ளே ஊற்றி காத்திருக்கலாம். 3, 2, 1 கேக் சாப்பிடு. விரைவில் இல்லை. தயாராகிவிட்டது. அடுக்கு சில ருசிகரமான ஸ்ட்ராபெரிகளை. அருமை. அற்புதம். இது உண்மையான கலை செயல். ஆமாம், என் வெஃபிள்களும் தயார் என்று நினைக்கிறேன். ஓ, நான் தெருவோர உணவு ஸ்டில் வெஃபிள் தயாரிக்க விரும்புகிறேன். ஓ, ஒரு நிமிடம் பாட்டி, இத பிடி. சென்று விடு. ஒரு ஐஸ்கிரீம் வார்ப்பு. என்ன? உண்மையில் அதில் சிலவற்றை கொஞ்சம் மிட்டாய் சோறு. ஆம், எவ்வளவு அதிகமாயிருந்தால் அத்தனை நன்றாக இருக்கும். மேலே சிறு சிறு பயன்பொருள்கள். அதுவும் போதாது. 2 லாலிபாப்களும் அருமையாக இருக்கும். நான் இதை ஸ்ட்ராபெரி சிரப்புடன் முடிப்பேன். நல்லா, இதை நீ பார்ப்பது சரியான நேரம். என்ன ஆச்சரியம்! எல்லாம் மிகவும் அழகாக உள்ளது. இந்த உதட்டுகளை பார்க்கவும். இவை வேடிக்கையாக உள்ளன. நன்றாகவும் அழகாகவும் இருக்கின்றன. ஆனால் முக்கியமான பகுதி வஃபிள் தான். அது மிகச் சிறப்பாகவும் பொதுவற்றதாகவும் இருக்கிறது. இப்போது பாட்டியின் வஃபிள்கள் ருசிப்போம். மேலும் மிகவும் ருசியாக உள்ளது. சமையல் கலைஞர் ஏமி, பாருங்கள். ஓ, சிறிய மீன் போல. அதை சுவைத்து பார்த்துடுவோம். இது உண்மையாகவே சுவையானது. மற்றவைகளை பற்றி என்ன? ஐயோ, அது என்ன? இல்ல, ஜில் வெற்றியாளர். ஓ, ஆமாம், நன்றி. என்னிடம் இருக்கு. இப்ப எனக்கு பார்க்கர் வேண்டும். என்ன ஆச்சரியப்படுத்துவையா? எளிது. மிகவும் சரி. பர்கர் நான் இதற்கு முன்பு செய்வதில்லை. சரி, எல்லாம் முதன்முறையாக செய்ய வேண்டும். முயல்கிறோம். முதலில் பீது வெறிக்க வேண்டும். இது எந்த பர்கருக்குமே முக்கியமான பகுதி. அடுத்தது வடை மற்றும் சில மேலே இட வேண்டியவைகள் என நினைக்கிறேன். உதை தொட வேண்டாம். நான் என்னால் ஒரு கட்லெட் செய்யலாம் என நினைக்கிறேன். முதலிலே நாங்கள் இறைச்சியை அரைப்போம் மற்றும் அதை வறுப்போம். பேட்டி தயாராகிவிட்டது. இப்போது என் சேகரிப்பின் கல் வெளியில் எடுக்கும் நேரம். ஒரு பொன் பூனி. அதை பாருங்கள். அதை பார்க்கவும் கடினமாக இருக்கிறது. ஓ பாட்டி, எனக்கு அது வேண்டாம். அதெல்லாம் மிகவும் மலிவு. நான் கலங்கப்பட்ட சேஸை பயன்படுத்த போகிறேன். ஆமாம், அதுதான் உண்மையான ஐஸ்வர்யம். சரியாக. இப்போது என்ன பற்றியது? நான் சில எண்ணெய் ஊற்றி ஆரம்பிக்க வேண்டும். உஃப், ஒரு நிமிடம். என்ன? எவ்வளவு அதிகமாக இருந்தால் அவ்வளவு நல்லது. நீங்க அதிக எண்ணெய் ஊற்றி இருக்கிறீர்கள். அது இழிக்கிறது. பெரிய விஷயமே இல்லை. காஸ் மாஸ்க்கு பதிலாக மஞ்சள் ஜம்ப் சூட் அணிந்தால் பாதுகாப்பாக இருக்க முடியும். அட, ஆமாம், அதுவும் அற்புதம்தான். இங்கே நீ ஒருவராக இல்லையே. உங்களுக்கு என்ன செய்வது? என்ன இனிப்பு பர்கர் செய்ய வேண்டியதுதான். இதற்கு பல வகையான சிறந்த பொருள்களை தேவைப்படும். முதலில் சில திரவத்தன்மை கொண்ட மார்ஷ்மெல்லோ, அதற்கு பின் சாயம் சேர்க்கவும். இது நல்ல மதிப்பிலும் இருக்கும். பூஜில், நான் இந்த கலவையில் ஒரு பண்ணுக்குள் மூழ்குவேன். அது அற்புதமாக தோன்றுகிறது. சிற்றுண்டிகளும் அதிகமாக உள்ளால் நன்றாக இருக்கும். விக்கி, தேர்ந்தெடுக்க தயாரா? வாங்க. வரலாம். நான் எப்போதும் தயாராகவே இருக்கிறேன். செஃபின் விலையுயர்ந்த பர்கரை முதலில் துவங்குவோம். இது எப்படி இருக்கும் என ஆச்சரியமாக இருக்கிறது. எனக்கு தங்க பூஜ்ய பந்தம் வேண்டாம். தக்காளிகள் நல்லதுதான்.
நெட்ரோ ஏன் இந்த பியோரெக்கர் ஒரு மோசமான வாசனை கொண்டிருக்கிறதே? என்ன அது சீஸ் தானா? ஊ, வெறுப்பு. ஓ இல்லை 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 மம்மா மியா, இனிப்பான பர்கர் அருமை. ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இனிப்புத்தான் சற்று அலுப்பை தருகிறது. நான் கொஞ்சம் பயனுள்ள ஒன்றை உண்ண விரும்புகிறேன். அது பாட்டியின் பர்கர். இப்போது அப்படிதான் வேறு கதை. அதுதான் ஜெயிச்சதுதான். நான் தானா? ஓ ரொம்ப நன்றி.